ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய லெசன் 6th லெசன் டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ், பகிர்வு பற்றிய ஆய்வு அப்படிங்கிற ஒரு லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாம்ப்மேன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த ஷேரிங் ஆஃப் வெல்த் ப்ரொடியூஸ்டு பை எ கம்யூனிட்டி அமாங் த ஏஜென்ட்ஸ் ஆர் ஓனர்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் ஹாவ் பீன் ஆக்டிவ் இன் இட்ஸ் ப்ரொடக்ஷன். அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட அந்த செல்வம், வெல்த்துங்கிறது இந்த இடத்துல செல்வம். அதே மாதிரி அந்த உற்பத்தி காரணிகளுடைய ஏஜென்ட்ஸ்னால் யார்? முகவர்கள் இல்லைன்னா உரிமையாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவது. உற்பத்தி செய்வதற்காக செல்வங்களை பகிர்ந்தளிக்கப்படுவது யாருக்கு? அந்த ஓனர்ஸ்க்கோ இல்லைன்னா அந்த ஏஜென்ட்டுக்கோ நம்ம அந்த செல்வங்களை உற்பத்தியில் ஈடுபட்ட அந்த உற்பத்தி காரணிகளுக்காக நம்ம பகிர்ந்தளிக்கப்படுவது தான் இந்த லெசன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதான் டிஸ்ட்ரிபியூஷனை பகிர்ந்தளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரடக்ஷன். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி காரணிகள் நம்ம பார்த்துருக்கோம். லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரனர் ஆர் ஆர்கனைசேஷன் ஆர் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன். ஸோ உற்பத்தி காரணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் தொழில் முயல்வோன் அல்லது தொழில் அமைப்பு அப்படிங்கிறது தான் ஒரு உற்பத்திக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடியது. The theory of functional distribution deals with how the relative prices of these factors of production are determined. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த உற்பத்தி காரணிகளுக்கான விலையை எவ்வாறு நம்ம உற்பத்திக்காக இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அப்போ இந்த உற்பத்தி காரணிகளுக்காக நம்ம விலையை எவ்வாறு நம்ம பகிர்ந்தளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான், இது எவ்வாறு தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசன் நம்ம தெரியும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திஸ் தியரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ப்ரைசஸ் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதை தான் நம்ம எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பகிர்வு சார்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை வர்ணிக்கிறாங்க. தென் இன்ட்ரெஸ்டிங் அஸ்பெக்ட் ஹியர் இஸ் இன் த ஃபேக்ட் தட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் ஹஸ் எமர்ஜ்ட் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் த எக்கானமிஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இதில் நம்ம சொல்லணும் அப்படின்னம்னா, இன்றைக்கி நிறைய எக்கானமிஸ்ட், பொருளியல் அறிஞர்கள் பல கருத்துக்களையும் நிறைய காரணிகளையும் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொருளியலை அறிவியலுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பகிர்வுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் டிவிஷன் ஆஃப் இன்கம் அமாங் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெண்ட் டு லேண்ட்லார்ட்ஸ், வேஜ் டு லேபரர்ஸ், இன்ட்ரெஸ்ட் டு கேபிட்டல் அண்ட் ப்ராஃபிட் டு என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு பகிர்வுங்கிறது அந்த 4 உற்பத்தி காரணிகளுக்கும் வருவாயை எவ்வாறு பகிர்ந்தளிப்பதை பற்றி குறிக்கிறது. இப்போ நிலம் வச்சிருக்கவங்களுக்கு, லேண்ட்லார்ட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ரெண்ட்னா இந்த இடத்துல வாடகை, ஆனால் எக்கனாமிக்ஸில் அதை வாரம்னு சொல்லுவாங்க. வேஜ் டு லேபர் அப்படின்னா உழைப்பாளர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கும். அண்டு கேபிட்டல், மூலதனம்னா அதுக்கு வட்டி. அண்டு ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாபம் இல்லையா. இது எல்லாமே எப்படி பகிர்ந்தளிக்கப்படுவது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், வருவாயினுடைய பகிர்வினுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா தனிநபர் பகிர்வு அப்படின்னு சொல்லுவோம். பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ். தனிநபர் பகிர்வுங்கிறது நாட்டு வருமானத்தை தனிநபர்கள் கிட்ட பகிர்ந்தளிப்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பணிச்சார் பகிர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பணிச்சார் பகிர்வு, the functional distribution means the distribution of income among the 4 factors of production, namely land, labor, capital and organization for their service in production process அப்படின்னு. இப்போ அந்த நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, இதுக்கெல்லாமே இந்த 4 வகையான உற்பத்தி காரணிகளுக்காக நம்ம உற்பத்தியினுடைய இதில் பணிக்காக எவ்வாறு நம்ம அதை பகிர்ந்தளிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லக்கூடியதான் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரடக்ஷன். த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் டெவலப்டு பை கிளார்க், விக்சீட் அண்ட் வால்ரஸ். இந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடை பாப்புலரைஸ் பண்ணவங்க, அதாவது வளர்ச்சியுடைய செய்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளார்க்கு, விக்சீடு, வால்ரஸ் அப்படிங்கிற பொருளாதார அறிஞர்கள். This theory explains how the prices of various factors of production are determined.
இந்த கோட்பாடு வந்து எதை நமக்கு விளக்கும், உற்பத்தி காரணிகளுக்கு எவ்வாறு விலைகளை நிர்ணயம் செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தியரி நமக்கு சொல்லுது. This theory explains how rent, wages and interest and profit are determined. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இது வாரம், கூலி, வட்டி, லாபம் எவ்வாறு தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. This theory is also known as the general theory of distribution. இந்த தியரிக்கு பார்த்தீங்கன்னா காரணிகளின் பொது பகிர்வு கோட்பாடுன்னு சொல்லலாம், அல்லது நேஷனல் டிவிடெண்ட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைன்னா தேசிய ஈவுத்தொகை பகிர்வு கோட்பாடுன்னு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. அசம்ஷன்ஸ், எடுகோள்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு, எல்லா காரணிகளுமே ஒரே தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் ஈச் அதர். உற்பத்தி காரணிகளுக்காக ஒன்றுக்கு ஒன்று பதிலீடு செய்ய, சப்ஸ்டிடியூஷன்ஸ் பதிலீடு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி. There is a perfect competition both in the factor market and product market அப்படின்னு சொல்லலாம். அதாவது காரணிகளோட அங்காடியாக இருந்தாலும் சரி, இல்லை பண்டங்களோட அங்காடியாக இருந்தாலும் சரி, நிறைவு போட்டி நிலவுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, there is a perfect mobility of factors of production அப்படின்னு. முழு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உற்பத்தி காரணிகளுக்கான முழுமையாக இடம்பெயரக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். there is a full employment of factorsனா முழு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, this theory is applicable only in the long run. நீண்ட காலத்துக்கு மட்டும் இந்த விதி பொருத்தமானது அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த என்டர்பிரனர்ஸ் aimed at a profit maximization. தொழில் முனைவோருடைய முக்கிய நோக்கமே லாபம் சம்பாதிப்பது தான் இல்லையா. அடுத்தது, there is no government intervention in fixing the price of factor. காரணிகளுடைய விலை நிர்ணயத்தில் அரசுடைய தலையீடு இருக்காது. there is no technological change அப்படின்னா தொழில்நுட்பத்தினுடைய மாற்றமே இல்லை, தொழில்நுட்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த தியரினா இந்த தியரியினுடைய இந்த கோட்பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். According to the marginal productivity theory of distribution, the price or the reward for any factor production is equal to the marginal productivity of that factor. In short, each factor is rewarded according to its marginal productivity. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு உற்பத்தி காரணிக்கும் அதனுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு சமமாக விலையோ அல்லது வெகுமதியோ வழங்கப்படணும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு உற்பத்தி காரணிக்கும் அதனுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு ஏற்ப என்ன செய்யணும், வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மார்ஜினல் ப்ராடக்ட்னா இறுதிநிலை உற்பத்தினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The marginal product of a factor of production means the addition made to the total product by employment of an additional unit of that factor. The marginal product may be expressed as MPP, VMP and MRP. ஒரு உற்பத்தி காரணியுடைய இறுதிநிலை உற்பத்தி என்கிறது ஒரு அலகு கூடுதல் காரணியை பணியில் நம்ம அமர்த்தும் போது அந்த மொத்த உற்பத்தியில் ஏற்படக்கூடிய அந்த கூடுதல் மாற்றத்துக்கு பேர் தான் மார்ஜினல் ப்ராடக்ட். அதாவது நம்ம உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கோம், ஒவ்வொரு அலகு நம்ம கூடும்போது அந்த ஒவ்வொரு அலகு கூடுறதுனால அந்த மொத்த உற்பத்தியில் ஏற்படக்கூடிய அந்த அதிகரிக்கக்கூடிய அந்த மாற்றம் தான் இறுதிநிலை உற்பத்தி திறன் சொல்லுவாங்க. இதை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா எம்பிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தின்னு சொல்லலாம். விஎம்பி அப்படின்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட், இறுதிநிலை உற்பத்தி மதிப்பு. எம்ஆர்பின்னா மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்னா இறுதிநிலை வருவாய் உற்பத்தி அப்படின்னு இதை வர்ணிக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் எம்பிபி, இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். The marginal physical product of a factor is the increment in the total product obtained by the employment of an additional unit of that factor. ஓர் அலகு கூடுதல் காரணியை நம்ம பணியில் அமர்த்தும் போது மொத்த உற்பத்தியில் பெறக்கூடிய அந்த அதிகரிப்பு தான், அந்த உயர்வு தான் இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலகு கூடுதல் காரணியை நம்ம பணியில் அமர்த்தும் போது அதனால் உற்பத்தியுடைய அளவில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்னா விஎம்பி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, the value of marginal product is obtained by multiplying the marginal physical product of the factor by the price of the product. காரணியினுடைய இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி அதோடைய விலையால் நம்ம பெருக்கும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் பார்த்தீங்கன்னா விஎம்பி. இட் மீன்ஸ் எம்பிபி இன்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் த ரெவன்யூ ப்ராடக்ட் இறுதிநிலை வருவாய் உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க, எம்ஆர்பி. The marginal revenue of the product
of a factor is the increment in the total revenue which is obtained by the employment of an additional unit of the factor. MRP equal to MPP into MR. ஒரு அலகு கூடுதல் காரணியை வந்து நம்ம பணியில் அமர்த்தும் போது மொத்த வருவாயில் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயினுடைய உயர்வு தான் இறுதிநிலை வருவாய் உற்பத்தி. இதுலேயே ஆன்சர் இருக்கு இல்லையா, வருவாய் உயர்வதுக்கு பேர் தான் இறுதிநிலை வருவாய் உற்பத்தி. அது குறிப்பாக இறுதி நிலையில் மொத்த வருவாயில் பெறக்கூடிய அந்த வருவாய் அதுதான் வந்து மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த தியர்னா இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, an employer employs a factor of production because its productivity. ஒரு உற்பத்தியாளர் ஒரு உற்பத்தி காரணியை வந்து பணியில் அமர்த்திட்டு அந்த உற்பத்தி திறனை எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ த price he wants to pay for the factor depends upon the productivity. அந்த உற்பத்தியோட அளவுக்கு ஏற்ப அங்கே விலையும் தீர்மானிக்கப்படும். ஸோ the greater the productivity of factor, the higher will be its rewarded. ஸோ இதில் அதிகமாக எந்த உற்பத்தி காரணியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் அதோடைய வெகுமதியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ், நமக்கே தெரியும் இல்லையா, எந்த பொருளுடைய விலை வந்து குறைவாக இருக்குதோ கண்டிப்பாக அந்த இடத்துல உற்பத்தியினுடைய இது பாதிக்கப்படும். அதாவது விலை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, காரணி அதிகப்படுத்துவாங்க. ஸோ விலை குறைஞ்சிச்சுனாலே அந்த இடத்துல லாபம் அந்த இடத்துல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஏன்னா விலை குறைஞ்சா மக்கள் அதிகமாக பொருள் வாங்குறதுக்கு முன் வருவாங்க, அதனால வந்து லாபம் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இஃப் த ப்ரைஸ் ஆஃப் எ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ் தென் இட்ஸ் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதிநிலை வருவாய் உற்பத்தியை விட அது குறைவாக இருந்ததுன்னா the employer will use more of this factor because his profit will be increased அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாபம் அப்படிங்கிறது அதன் மூலமாக தான் அதிகரிக்கும். when more of a factor is employed, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக காரணிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது but the employer will gain by using additional units of factor until the marginal revenue of the product is equal to the price. The employer's profit will maximum at this point. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அந்த ஈக்குவலாக சமமாகிற வரைக்கும் இறுதிநிலை உற்பத்தி காரணிகளுடைய அளவை அதிகரிப்பாங்க. வருவாய் அதிகரிக்கிற வரைக்கும் ஓகே, அவங்க வந்து ஒரு உச்சத்தை லாபம் அடைகிற வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கப்புறமேல் பார்க்கும்பொழுது உற்பத்தியாளர் என்ன செய்வாங்க, ஒரு லாபம் அடைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே உற்பத்தினுடைய அளவை விலையை அவங்க குறைஞ்சிரும். அதனால் விலை குறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க இழப்பை சந்திப்பாங்க. அதனால் உற்பத்தியாளர் என்ன செய்வாங்கன்னா அந்த வருவாய்க்கேற்ப உற்பத்தியை அப்படியே சமநிலைப்படுத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்வாங்க. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, the point of the marginal revenue product is less than the price of the factor, hence the employer will suffer loss when he uses more of the factor. ஒரு லாபம் கிடைச்சிருச்சுன்னா அதையே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அது கண்டிப்பாக லாஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க அதில் கவனமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ therefore the conclusion is that the employer will adjust the price of the factor of production so as to equalize the marginal revenue product of the factor அப்படின்னு. ஸோ இதுக்கான சில கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் குறிப்பாக ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the price of the factor of production depends upon the productivity. காரணியுடைய விலை அக்காரணியுடைய உற்பத்தியினுடைய அடிப்படையில் அது அமைகிறதுன்னு சொல்லுவாங்க. The price of the factor is determined by and will be equal to marginal revenue product of that factor. காரணியுடைய இறுதிநிலை வருவாய் உற்பத்திக்கு அது சமமாக விலைகள் தீர்மானிக்கப்படுகிறது. Under certain conditions, the price of a factor will be equal to both the average and marginal products of that factor. சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு காரணி விலை அது சராசரி மற்றும் இறுதிநிலை உற்பத்திக்கு அது சமமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை டயக்ராம் மூலமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் யூனிட்ஸ்னா காரனுடைய அலகுகள், ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் ரெவென்யூ ப்ராடக்ட்னா காரனுடைய விலை மற்றும் வருவாய் உற்பத்தின்னு சொல்லிட்டு என் இதில் பார்க்கும்போது எம்ஆர்பி, ஏஆர்பி, எம்எஃப்சி ஈக்குவல் டு ஏஎஃப்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் 6.1 ரெஃபர்ஸ் டு ஃபேக்டர் ப்ரைஸிங் அண்டர் த பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த ஃபேக்டர் மார்க்கெட். அதாவது நிறைவு போட்டியில் காரணி விலை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இதை விளக்கியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் காரணிகளோட அழகும், ஒய் ஆக்சிஸில் பார்த்தா விலை மற்றும் வருவாய் உற்பத்தி குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எம்ஆர்பி இஸ் த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட், நமக்கே தெரியும் இல்லையா, எம்ஆர்பி வந்து இறுதிநிலை வருவாய் உற்பத்தி வளைகோடு. ஏஆர்பிங்கிறது பார்த்தீங்கன்னா சராசரி வருவாய் உற்பத்தி வளைகோடு. ஏஎஃப்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காரணியுடைய சராசரி செலவு. அடுத்து எம்எஃப்சினா காரணியினுடைய இறுதிநிலை செலவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் கர்வ். ஏஎஃப்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து எப்படி இருக்கணும், ஹரிசாண்டலாக இருக்கும், படிகடை கோடாக இருக்கும்.
அதே சமயத்தில் எம்எஃப்சி இஸ் அ கோ இன்சைட்ஸ் வித் இட் அப்படின்னா அதோட 2 கோடு ஒன்றாக இணைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். when there is a perfect competition in the factor, அதான் பார்த்தா நிறைவு போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த உற்பத்திக்கு ஆணைகள் வந்து சமநிலை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எம்எஃப்சி ஈக்குவல் டு எம்ஆர்பி, அதனால தான் 2 கோடு அது வந்து ஹரிசாண்டலாக அந்த கோடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு லாபத்தை சம்பாதிப்பாங்க அடைவாங்க அப்படின்ட்டு. தென் இந்த டயக்ராம் ஆஃப் ஃபர்ம் ரீச்சஸ் ஈக்குலிபிரியம் அட் த பாயிண்ட் கியூ, அந்த லாபங்கிறது கியூங்கிற பாயிண்டில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே கீழே வந்துடும் பார்க்கலாம். தென் ஓஎன் யூனிட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் பேயிங் ஓ ப்ரைஸ், ஓஎன்கிற அளவில் அவங்க உற்பத்திக்கான பயன்படுத்தும் போது அவங்க ஓபிங்கிற அளவில் அவங்க ப்ரைஸை கொடுப்பாங்க, தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. என்கியூ அப்படிங்கிற அளவு அவங்களுக்கு கிடைக்கும். எம்எஃப்சி ஈக்குவல் டு எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஃப்சியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியும் சமமாக இருக்கும். அந்த கோடு கட் பண்ணது இல்லையா, அது 2 ஜாயிண்ட் ஆகிற இடம். அட் த பாயிண்ட் கியூ எம்ஆர்பி ஈக்குவல் டு ஏஆர்பி, அதே மாதிரி எம்ஆர்பியும் ஏஆர்பியும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். The price paid to the factor NQ is also equal to marginal revenue product அப்படின்னு சொல்லலாம். அந்த விலையும் அந்த காரனுடைய அளவும் சமமாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த கியூங்கிற பாயிண்டில் அவங்களுக்கு அந்த சமநிலை லாபத்தை அடைய முடியும். This means that there is no exploitation of factors of production under perfect company. நிறைவு போட்டியில் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும், எந்த விதமான சுரண்டலுக்கான வாய்ப்புகள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். Beyond the point of Q, no employer will employ factors because at that point price paid to the factor is more than marginal revenue product and the average revenue product. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்நிலை வருவாய் உற்பத்தியும் சரி சராசரி வருவாய் உற்பத்தியும் விட அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு இழப்பு வரும். ரெண்டுமே சமமாக இருந்தால் தான் அவங்களுக்கு லாபம் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.